ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள் கிளாஸ்லாம் முடிய போகுது. இதுக்கப்புறம் எங்கள் கையில் எதுவுமே இல்லை. நீங்கள் எவ்வளோ சின்சியராக படிக்க போகிறீங்க, எவ்வளோ சக்ஸஸ் ஆக போகிறீங்க அப்படின்றது தான் உங்கள் முன்னாடி இருக்கக்கூடிய சேலஞ்ச். எல்லாரும் ரெடியாக இருக்கீங்களா? ஓகே சார். குட் குட் குட். அகாடமிக்ஸ் பற்றி நிறைய பேசிட்டோம். இப்போ உங்க எல்லாரோடைய ஃபோக்கஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும். எல்லாரும் உங்ககிட்ட கேட்குற கேள்வி தான். சொல்லுங்க, நீங்க ஏன் ஐஏஎஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்க? பிரியா, நீங்க சொல்லுமா. எங்க ஃபேமிலியில எல்லாருமே கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் தான். ஸோ அதான் நானும் அப்படி ஆகணும்னு ஆசைப்படுறேன். உட்காருங்க உட்காருங்க. நீங்க சொல்லுங்கம்மா. சார், எங்க அப்பா ஐஏஎஸ் ஆகணும்னு நினைச்சாரு, முடியல. சின்ன வயசுல இருந்து என்ன சொல்லி சொல்லி வளர்த்தாரு. ஃபுல் சப்போர்ட் அவர் தான் பண்றாரு. இப்போ நான் ஐஏஎஸ் ஆக போறேன். வாவ் வாவ், கிளாப் 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 கிளாப். இப்போ நீங்க சொல்லுங்க. இந்திரா, நீங்கம்மா. அகாடமி உங்க மேல நிறைய நம்பிக்கை வச்சிருக்காங்க. நீங்க சொல்லுங்க, நீங்க உங்க அப்பா அம்மாவும் ஃபேமிலியும் ஆசைப்பட்டு தான் ஐஏஎஸ் படிக்க வந்தீங்களா? சொல்லுங்க இந்திரா. இல்ல சார், இன்னும் உண்மையை சொல்ல போனா எங்க குடும்பத்துல முத கிராஜுவேட் ஆற பொண்ணே நான் தான். அதுவும் என் ஊர்லயே கலெக்டருக்கு படிக்க வந்த ஆளும் நான் தான். ஐஏஎஸ்னு சொன்னா கூட எங்க ஊர்ல யாருக்குமே தெரியாது. கலெக்டருக்கு படிக்க போறேன்னு சொன்னாதான் தெரியும். அப்படிப்பட்ட ஊர் தான் சார் என் ஊரு. எங்க ஊர்ல பொண்ணுங்களை வெளியூருக்கு அனுப்பி படிக்க வைக்கவே யோசிப்பாங்க. +2 முடிச்ச உடனே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. ரொம்ப கொஞ்சம் பேர் தான் கிராஜுவேட்டாவே ஆயிருக்கும். அதுக்கே எங்க வீட்ல ரொம்ப படாத பாடுபடுவோம். எங்க ஊர்ல இருக்கிற பொண்ணுங்களுக்கு சின்ன வயசுல இருந்து நல்லா சமைக்கணும், வீட்டு வேலையெல்லாம் செய்யணும்னு சொல்லி தருவாங்களே தவிர என்ன படிக்கணும், என்ன வேலைக்கு போகணும்லாம் சொல்லி கொடுக்கவே மாட்டாங்க. நானும் சின்ன வயசுல அப்படிதான் இருந்தேன். அப்பதான் என் ஊருக்கு ஒரு லேடி கலெக்டர் வந்தாங்க. என் அப்பா, ஊர்க்காரங்கன்னு எல்லாருமே அவங்களுக்கு அப்படி மரியாதை கொடுத்தாங்க. அத பார்த்ததுக்கு அப்புறமா தான் எனக்கும் கலெக்டர் ஆகணும்னு ரொம்ப ஆசை வந்துச்சு. நான் கலெக்டர் ஆனா என் ஊர்ல இருக்கிற பொண்ணுங்களுக்கு கண்டிப்பா ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். இன்னும் நிறைய பேர் கான்ஃபிடென்ட்டா படிக்கிறதுக்கு வெளியே வருவாங்க. பேரண்ட்ஸும் அவங்கள நம்பி படிக்க வைப்பாங்க. அதனாலதான் என்னோட எல்லா தடைகளையும் மீறி நான் முழு மூச்சா ஐஏஎஸ்க்கு படிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒரு கிராமத்துல இருந்து இங்க வந்து இவ்ளோ சாதிக்கணும்னு போராடுறீங்க. பெரிய விஷயம் இந்திரா. தேங்க்ஸ் டி. இந்திரா, உங்க ஸ்டோரியை கேட்டாவே ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கு. இங்க இருக்கிறவங்கள யார் ஆகுறாங்களோ இல்லையோ, நீங்க ஆகணும். உங்க ஊர் பொண்ணுங்களுக்கு நீங்க தான் ரோல் மாடலா இருக்கணும். இருப்பீங்க. எனக்கு அதுல முழு நம்பிக்கை இருக்கு. ஆல் தி பெஸ்ட் இந்திரா. தேங்க்யூ so much சார். ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் கவனமா கேளுங்க. இனிமேல் வர ஒவ்வொரு மூமெண்ட்டும் உங்களுடைய கோல்டன் டைமா யூஸ் பண்ணிங்க. இன்னும் ஒரு மாசத்துல உங்க எல்லாருக்கும் எக்ஸாம் வரப்போகுது. ஒரு நாளைக்கு 15 hours படிக்கணும். எல்லா வேலையும் ஒதுக்கி வச்சுட்டு ஃபுல் ஃபிளெஜ்டா படிக்க ஆரம்பிங்க. எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். நாம ரொம்ப கவனமா இருக்கணும். இன்னும் தீவிரமா படிக்க ஆரம்பிக்கணும். மற்ற விஷயத்தை பத்தியெல்லாம் யோசிக்கவே கூடாது. இந்திரா. ஹலோ இந்திரா. மார்னிங் சார். அப்படியா? குட் மார்னிங் சார். ஓ, ஓகே ஓகே. சரி, நான் உனக்கு பார்த்துட்டு கால் பண்றேன். ஓகே. ஆமா. ஓகே ஓகே, பாய்.
கதிர். சரிங்க. ஓகேவா? ஓகே வேலையை பாருங்க. ஓகே. டேய் ஒரு Morning, நிமிஷம். ஹாய். கதிர், குட் மார்னிங்டா. குட் மார்னிங் சார். வாங்க. குட் மார்னிங். கம். சார், ம். இன்னைக்கு நீங்க சைன் பண்ண வேண்டிய ஃபைல்ஸ், செக்ஸ், டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நான் செக் பண்ணிட்டேன் சார். நீங்க சைன் பண்ண வேண்டியதா பாக்கி. ஓகே. வச்சுட்டு போங்க. சார் வச்சுட்டு போங்கன்னு சொல்லிட்டேனே சார். சார், நீங்க ஃபைனல் பண்ணாதான் இது அனுப்ப முடியும். அதான் சார் சொன்னேன். ஓகே சார், நீங்க அப்புறமா பாருங்க சார். நான் வரேன் சார். வினோத் சார். சார், ஒரு நிமிஷம் வாங்கல. சொல்லுங்க சார். இந்த ஃபைல்ஸ் எல்லாம் கதிர் பார்த்துட்டாரா? சார் இல்ல சார். ஏன் கதிர் பார்க்கல? இல்ல சார், இப்போ நீங்க தான் ஜேஎம்டி. சைனிங் அத்தாரிட்டி யார்கிட்ட இருக்கோ அவங்க கிட்ட தான் சார் எடுத்துட்டு வரணும். நோ. இங்க பாருங்க வினோத் சார், நீங்க ஏற்கனவே இருக்கிற ப்ரொசீஜர் எதையும் மாத்தாதீங்க, சரியா? இதை எடுத்துட்டு போய் கதிர்கிட்டே சைன் வாங்கிட்டு வாங்க. சார், அது என்ன நீங்க நான் என்ன சொல்றேனோ அதை செய்யுங்க. அதுல என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? அது இல்லை சார், சைன் நீங்க தான் சார் பண்ண முடியும். ஜேஎம்டி சைன் இருந்தால் தான் ஒத்துப்பாங்க சார். ஓகே, அப்போ ஒன்று பண்ணுங்க. இந்த ஃபைல்ஸ்லாம் எடுத்துட்டு போய் கதிரை பார்க்க வச்சுட்டு அப்ரூவல் சைன் வாங்கிட்டு வாங்க. நான் அதுக்கப்புறம் சைன் பண்றேன். சார், இது ரொம்ப அர்ஜென்ட் சார். இன்னும் கதிர் சார் பார்த்து வரதுன்னா லேட் ஆயிரும் சார். இங்க பாருங்க வினோத், நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும்தான் செய்யணும், ஓகேங்களா? இதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு கதிர்கிட்ட சைன் வாங்கிட்டு வாங்க. போங்க வினோத் சார். ஓகே சார். குட் மார்னிங் சார். வாங்க. நான் ஆஃபீஸ் 1 மணி நேரத்துக்கு மேல ஆகுது. இப்போ எதுக்கு குட் மார்னிங்? இதெல்லாம் என்ன சார்? இன்னைக்கு போக வேண்டிய டாக்குமெண்ட்ஸு, ஃபைல்ஸ் எல்லாம் உங்கள் சைன் வேணும் சார். ஏன் இதெல்லாம் கௌதம் கிட்ட தானே இப்பெல்லாம் வாங்குறீங்க? இன்னைக்கு எதுக்கு என்கிட்ட எடுத்துட்டு வந்திருக்கீங்க? அதான் சார் நானும் கேட்டேன். அதுக்கு போய் என்ன திட்டுறார் சார். கௌதம் சார் ஜேஎம்டிங்கிறதுனால அவர் சைன் மட்டும் போதும் சார். ஆனால் உங்கள் அப்ரூவல் வேணும்னு சொல்லிட்டார் சார். ஓ, என்ன எனக்கு பவரை பிச்சை போடுறான் அவன்? இவர் சைனிங் அத்தாரிட்டியா? நான் இவருக்கு அப்ரூவல் சைன் போடணுமா? என்ன ஒப்புக்கு சப்பானி ஆட்டத்தில் சேர்த்துக்கிறானா? இந்த வேலைலாம் இங்க வேணான்னு போய் உங்க ஜேஎம்டி கிட்ட சொல்லுங்க. சார் திட்டாதீங்க சார். யோ, தூக்கிட்டு போயா. என்ன பார்த்தா அவனுக்கு என்ன அவ்வளவு இலக்கரமா தெரியுதா? எடுத்துட்டு போன்னு சொல்றேன்ல. சார், சைன் மட்டும் போட்டு விட்டுருங்க யோ, சார். போயா. போன்னு சொல்றேன்ல. அண்ணன் தம்பி சொந்த பிரச்சனை இல்ல, இப்படி ஆபீஸ் வேலையை தொங்க விடுறாங்களே. நடுவில் நாம மாட்டிக்கிட்டோம்.
பாஸ். யா கம் இன். குட் மார்னிங் பாஸ். குட்டா? ஒரு குட்டும் இல்ல. என்ன விஷயம் சொல்லுங்க. என்ன பாஸ், காஃபி கூட குடிக்கல? ஆறி போயிருக்கும் போலயே. நான் வேணா போய் வேற காஃபி எடுத்துட்டு வர சொல்லட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் திவ்யா. என்னமோ குடிக்க பிடிக்கல. சரி, நீங்க எதுக்கு வந்தீங்க? வந்த விஷயத்த சொல்லுங்க. பாஸ், என்ன அந்த டீம்ல இருந்து டீப்ரமோட் பண்ணிட்டாங்க. நீங்க எந்த டீம்ல? ஓ, கௌதம் டீம்ல இருந்தீங்களா? ம், சரி, இப்போ எங்க அனுப்பியிருக்காங்க? அதான் பாஸ், உங்க டீமுக்கு அனுப்பிட்டாங்க. ஓ, டீ ப்ரோமோட் பண்ணாங்கன்னா என் டீமுக்கு அனுப்புறதா? ம்ஹும். இதெல்லாம் யார் சொன்னாங்க உங்களுக்கு அப்படி? ஐயோ பாஸ் பாஸ் பாஸ், ஏன் மேல கோவப்படாதீங்க. ஆபீஸ் ஃபுல்லா அப்படிதான் சொல்றாங்க. அதான் நான் சொன்னேன். சாரி பாஸ், சாரி. சரி சரி, விடுங்க. உங்களுக்கு என் டீம்ல வேலை செய்ய இஷ்டம் இல்லனா நான் சொல்றேன், அங்கே போயிடுங்க. ஐயோ இல்ல பாஸ், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்க தான் அப்படி பேசிட்டாங்க. அப்புறம் எனக்கு கௌதம் பாஸ் கூடலாம் செட்டே ஆகாது. நீங்க யாரு, உங்க எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? எனக்கு உங்ககிட்ட வேலை பார்க்கணும்னு தான் ரொம்ப ஆசை பாஸ். நீங்க எப்படி சொல்றீங்க? அட, ஆபீஸே அவங்க பின்னாடி தானே சுத்திட்டு இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ்க்குலாம் இங்க என்ன திவ்யா மரியாதை இருக்கு சொல்லுங்க. பாஸ், கௌதம் பாஸ் ஜேஎம்டி ஆனதுக்கு அப்புறம் இந்த ஆபீஸே எனக்கு பிடிக்கல பாஸ். எல்லாருமே ரொம்ப ஓவரா பண்றாங்க. எனக்கு உங்களை மாதிரி நல்ல பொறுப்பான எம்டி கிட்ட வேலை பார்க்கணும்னு தான் ஆசை பாஸ். எம்டியா? எஸ் பாஸ், நான் உங்க ஆபீஸ்ல இவ்ளோ நாள் வேலை பார்த்ததுல நீங்க தான் என்னோட ரியல் பாஸ்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமே உங்க கூட தான் ஒர்க் பண்ண போறேன்னு எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. என்ன விஷ் பண்ணுங்க பாஸ். ஆல் தி பெஸ்ட் திவ்யா. என்னோட மதிப்பு தெரிஞ்ச ஒருத்தர் என் டீமுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆஹா, ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஓகே, நைட்டு கண்டினியூ பண்ணிக்கலாம். மேடம், யாருங்க? என்ன வேணும் உங்களுக்கு? மேடம், நாங்க மகாலட்சுமி ஜுவல்லர்ஸ்ல இருந்து வந்திருக்கோம். ஜுவல்ஸ் டிசைன் காமிக்கிறதுக்காக வந்திருக்கோம். ஜுவல்ஸா? நாங்க யாரும் ஜுவல்ஸ் கேட்கலையே. இல்ல மேடம், எங்க கடையில இந்த அட்ரஸ்க்கு தான் வர சொல்லிருக்காங்க. எங்க அட்ரஸ் காமிங்க. மகாலட்சுமி ஜுவல்லரி தானே? ஆமா மேடம். நாங்க தான் உங்களுக்கு கால் பண்ணோம். வீட்ல உள்ளவங்களுக்கு தானே விஷயம் தெரியும். வீட்ல வேலை செய்யறவங்களுக்கெல்லாம் என்ன தெரியும்? ஒரு நாள் பூரா பாத்ரூம் கலைய விட்டு கூட நீ திருந்தலல்ல. இருக்கட்டும், இப்போ பிரச்சனை வேண்டாம். நான் பீஸ்ஃபுல்லா படிக்கிறது தான் எனக்கு முக்கியம். வாங்க வாங்க. நான் தான் உங்க எம்டிக்கு ஃபோன் பண்ணிருந்தேன். வாங்க வரேன் மேடம். வாங்க வாங்க.
நீங்கள் கேட்ட மாதிரி எல்லா டிசைன்ஸும் கொண்டு வந்திருக்கோம். கீழே உட்காந்துக்கிட்டோம்னா எல்லா டிசைன் காமிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓஎஸ், அதுக்கு என்ன, அரேஞ்ச் பண்ணிட்டா போச்சு. சரிங்க. காவியா, போய் பெட்ஷீட் எடுத்துட்டு வந்து கீழே விரிச்சு போடு. என்ன போ. அத்தை, இவங்கெல்லாம் யார் அத்தை? என்ன இதெல்லாம்? இதுவா, நமக்கு தெரிஞ்ச ஜுவல்லரி ஷாப்ல இருந்து வந்திருக்காங்க. நல்ல ராசியான கடை. நம்ம ஃபேமிலியில முக்கியமான விசேஷம்னா இவங்க கடையில தான் நகை எடுப்போம். ஆமா, ஏன் உன் கல்யாணத்துக்கு கூட இங்க தான் எடுத்தோம். சரிங்க அத்தை. நீங்க என்ன பாத்துட்டு இருக்கீங்க? உட்காருங்க. உட்காருங்க. இந்த வீட்டோட கடைக்குட்டி பையன் கௌதம். என் அக்காக்கு எவ்வளவு செல்லன்னு உனக்கு தெரியாதா? அவனுக்கு வர பொண்ணுக்கு இப்ப இருந்தே நகை வாங்க ஆரம்பிச்சாதானே சரியா இருக்கும். வர மருமக பெரிய குடும்பத்துல இருந்து வரப்போறா. அதனால பார்த்து பார்த்து நகை வாங்கி வைக்க போறேன். அதுக்குதான் இப்பவே வர சொன்னேன். இன்னும் 6 மாசம் தானே இருக்கு. இத பாரு காவியா, நீ இப்படி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால ஒன்னும் ஆக போறதில்ல. உனக்கும் வளகாப்பு பண்ணணும்ல, அதுக்கும் நகை எடுக்கணும்ல. உட்காரு, நீயும் நகையை பாரு. உனக்கு என்ன பிடிக்குதோ எடுத்துக்க. என்ன காவியா, உட்காரு. அக்கா வா, நீ வந்து உட்காரு. உனக்கு நல்ல டிசைனா நான் செலக்ட் பண்ணி தரேன். ஏய், என்னடி பேசிட்டு இருக்க? அக்கா நீ உட்காரு, நான் பாத்துக்கிறேன். வாக்கா உட்காரு. நீ பாரு, நீ பாருக்கா. ஹலோ, யாரு ப்ரோ நீங்க? வழி மறைச்சிட்டு இருக்கீங்க. ப்ரோ யாரு ப்ரோ நீங்க? என்ன ப்ராப்ளம் பண்ண வந்திருக்கீங்களா? இல்ல பாஸ், பொண்டாட்டி மட்டும்தான் ஸ்மார்ட்டா,
இல்ல புருஷனும் ஸ்மார்ட்டான்னு பார்க்க வந்தேன். பரவாயில்ல, 2 பேருமே நல்லா ஸ்மார்ட்டா தான் இருக்கீங்க. டேய், யார் நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? ப்ரோ 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 ஷோல்டர் இருக்கு ப்ரோ. முதல்ல நீ கை கொடு. நான் தான் அஜய். நீ யாருன்னு எனக்கு தெரியும். கை கொடு ப்ரோ. கொடுங்க. நீ தானே இந்திராவோட ஹஸ்பண்ட். சும்மா கை கொடு ப்ரோ. இங்க பாரு, நீ எதுக்கு இந்திரா பத்தி எல்லாம் பேசுற? பேச வைக்கிறாங்க ப்ரோ, பேச வைக்கிறாங்க. யாருக்கு என்ன பிரச்சனை இருந்தா உன் ஒய்ஃபுக்கு என்ன? பேசாம படிச்சமா போனமான்னு இருக்க வேண்டியதானே? என் ஃப்ரெண்டு கிட்ட வம்பு வச்சுக்கிட்டா சும்மா விட்டுருவோமா? டேய், என்னடா மிரட்டுறீங்களா? சச்ச சச்ச, கூலா தானே பேசிட்டு இருக்கோம். மிரட்டுறீங்களான்னு கேக்குறீங்க? இங்க பாரு, உன் ஒய்ஃப் என் விஷயத்துல தலையிட்டது ரொம்ப தப்பு. நேத்தே அவளை தூக்கி இருக்க வேண்டியது. கொடைய வச்சு தடுத்துட்டான். டேய், என்னடா சொல்ற? சும்மா சொல்லக்கூடாது ப்ரோ. ஐஏஎஸ் மூலனா அது தனிதான், நச்சுன்னு வேலை செய்யுது. என்னடா சொல்ற? ஆமா தல. ஆசிட் மேல விழாம நல்லா கேட்ச் பிடிக்கிற மாதிரி கொடைய வச்சு தட்டு எஸ்கேப் ஆயிடுச்சு. கேட்டுச்சா? எதுல இருந்து எஸ்கேப் ஆச்சு தெரியுமா? ஆசிட்ல இருந்து.